டிஎன்பிஎஸ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 3 முக்கியமான வினா விடைகளை நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கி. ராஜநாராயணனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆசிரியர்கள் பற்றிய ஒரு கேள்வி கேட்பாங்க. இங்கே கி. ராஜநாராயணனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கோபல்லபுரத்து மக்கள் 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இங்கே கோபல்ல கிராமம் என்பது ஒரு புதினம். அதை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபல்லபுரத்து மக்கள். அடுத்த கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை வழி அனுப்பி வைக்கும்போது 7 அடி தூரம் அவர்கள் கூட சென்று வழி அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த செய்தியை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பொருநராற்றுப்படை. நருந்தொகை எனப்படும் நூல் எது? சரியான விடை வெற்றி வேட்கை. இதை எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர். தவறான இணையை கண்டுபிடி. கடும்பு சுற்றம், இரடி திணை, படுகர் கூத்தர், பொம்மல் சோறு. இதில் தவறான இணை சி, படுகர் கூத்தர். படுகர் அப்படின்னா அதற்கான அர்த்தம் பள்ளம். அடுத்த கேள்வி, மலைபடுகடாம் நூலை எழுதியவர்? இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, கூத்தராற்றுப்படை. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இந்த நூலை எழுதியவர் பெருங்கௌசியனார். இவரை இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசியனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசல் இலக்கியம் எந்த வட்டார பகுதியில் தோன்றியது? சரியான விடை கோவில்பட்டி. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் இதற்கு முன்னாடி வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம். சரியான விடை 9. அதாவது எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறியவர்? இந்த வரிகள் கொன்றைவேந்தன் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதை எழுதியவர் ஔவையார். அடுத்த கேள்வி, இல்லொழுக்கம் கூறிய எனும் பகுதி இடம்பெற்றுள்ள நூல்? சரியான விடை காசிக்காண்டம். இதை எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 நூல்களும் காசிக்காண்டம், வெற்றி வேட்கை, லிங்கபுராணம், திருக்கருவை அந்தாதி. இந்த 4 நூல்களுமே அதிவீர ராமபாண்டியர் எழுதியது தான். அசை ஈ, கெளி ஈ, இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை சொல்லிசை அளபடை. அடுத்த கேள்வி, கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? சரியான விடை கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் அப்படின்னா கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை நூலை எழுதியவர்? சரியான விடை கு. சிவராமன். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் அமைப்பு எது? சரியான விடை மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம். இது அமெரிக்காவில் உள்ளது. அடுத்த கேள்வி, மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? சரியான விடை நன்னன். இந்த நூலை எழுதியவர் பெருங்கௌசிகனார். சரியான இணையை தேர்ந்தெடு. நீத்துப்பாகம் மேல்கஞ்சி, பதனம் விரைவு, மகொலி மேகம், வரத்துக்காரன் வறுமை. இதில் சரியான இணை நீத்துப்பாகம் மேல்கஞ்சி. இந்த வார்த்தைகள் எல்லாமே கோவில்பட்டி பகுதியில் பேசப்படும் வட்டார மொழி. இதில் பதனம் என்பதன் பொருள் கவனம், மகுளி என்பதன் பொருள் சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரன் என்பதன் பொருள் புதியவன். விருந்தினரை பேணுவதற்கு தன் கருங்கோட்டு சீரியலை பணயம் வைத்தான் என்னும் செய்தியை கூறும் நூல்? சரியான விடை புறநானூறு. சீவலமாறன் என்னும் பட்டப்பெயர் கொண்டவர்? சரியான விடை அதிவீர ராமபாண்டியர். வருக வருக, இது எவ்வகை தொடர்? சரியான விடை அடுக்கு தொடர். அடுத்த கேள்வி, கூத்தராற்றுப்படை எத்தனை அடிகள் கொண்டது? மலைபடுகடாம் நூலின் இன்னொரு பெயர் தான் கூத்தராற்றுப்படை. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதில் மொத்தம் 583 அடிகள் உள்ளது. மோப்பக் குழையும் அனிச்சம் இக்குறள் வரிகளின் மூலம் வெளிப்படும் கருத்து? சரியான விடை விருந்தோம்பல். ஓகே, உங்களுக்கான சிறப்பு கேள்வி, 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? சரியான விடை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.